இஸ்லாமியராக இல்லாத நபர்கள் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து வக்ஃப் போர்டுக்கு சொத்து கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் 5 வருஷம் இஸ்லாத்தை ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இந்த மதத்தை நான் பயிற்சி செய்யணும். இது தேவையா உங்களுக்கு? நான் தானமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு போய் நான் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு வழிபடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ரெண்டாவது, 5 வருஷம் அந்த மதத்தை அவர் ஏற்றுக்கொண்டான்றதை எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிப்பீங்க? நீங்கள் இந்து மதத்தை தழுவக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், அதில் கிறிஸ்தவ மதத்தை தழுவுனீங்கனாக்கா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பேர் வைப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் சர்ச்சிலேருந்து கொடுப்பாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஓர் இறை கொள்கை, ஒரு இறைவன் தான் அப்படின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலே அந்த நொடியிலிருந்து நீங்கள் இஸ்லாமியராக மாறிடுறீங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். நீ எப்படி 5 வருஷம் இஸ்லாத்துக்குள்ளே இருந்தாலும் எப்படி நீ கண்டுபிடிப்ப? அந்த வரையறை எப்படி கொண்டு வருவேன்? ஓகே, அப்போது நீங்கள் வந்து அதுக்குள்ளே யாரும் கொடுத்துடக்கூடாது, இருக்க சொத்தை கபலீகரம் செய்யணும், இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னும் பொழுது எதற்காக இதில் கை வைக்கணும்? அப்போ இது முழுக்க சொத்தை அபகரிக்கக்கூடிய நோக்கமே தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் வந்து வக்ஃப் போர்டு சொத்துக்களை பாதுகாக்கணும்னாக்கா அதுக்கு தான் வக்ஃப் போர்டு இருக்குது, அதற்கான நெறிமுறை கொண்டு வரணும். இதில் வந்து எம்எல்ஏ எம்பியெல்லாம் உள்ளே கொண்டு வருவீங்களாம். எந்த எம்எல்ஏ எம்பி தம்பி அவ்வளோ நேர்மையான ஆள் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்தியாவிலையும் சரி? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொத்தை பாதுகாத்துறாங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி உள்ளே வந்து சொத்தை பாதுகாத்து கொடுத்துருவியா? எல்லாம் கோடீஸ்வரர்கள், கொள்ளையடித்தவர்கள் தான் இன்னைக்கு பெரிய ஒண்ணுமில்லாத வந்தவன் அரசியலுக்குள்ள வந்தவன் கோடீஸ்வரன் ஆயிருக்கான். அவங்களே இவ்வளோ பெரிய அதிகாரத்தை நீ கொடுத்தேனாக்கா அவன் என்ன செய்வான்? எவ்வளோ பெரிய இடத்தை வந்து கபலீகரம் செய்யக்கூடிய வேலை இருக்கும். அப்போ எந்த நல்ல எண்ணத்தில் எந்த நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதோ அது சிதைவடைகிறது. சாமானியர்களுக்கும் ஏழை மக்களும் பயன்படக்கூடிய இடத்துல அந்த சொத்தை கொடுக்குறாங்க. அந்த சொத்து வந்து ஒரு கல்வி நிறுவனம், வக்ஃப் போர்டு வந்து ஒரு ஸ்கூல் கட்டுது, காலேஜ் கொடுக்குது, இலவசமாக கல்வி கொடுக்கணுமாக்கா அந்த இடத்த ஒருத்தன் ஆக்கிரமிக்கிறானாக்கா அப்போ எப்படி கைவிட்டு போகுதுன்னு இருக்குல்ல. இப்போ இதை எதிர்த்து டிவிக்கு ஆர்ப்பாட்டம் செய்தினாக்கா அதற்கு திமுகவும் நீ வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாக்கா நீயும் சேர்ந்து கை கொடுக்கணும்.